அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோகுலம் கதிர். இது வந்து என்னென்னா ஒரு மருத்துவ சேர்ப்பிதழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதில் உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம், குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். புதிய விளையாட்டு. ஓகேங்களா? அது ஒரு கணாக்காலம்னு சொல்லி ஆரம்பிக்காங்க. அந்த லொக்கேஷன், அந்த இமேஜே நல்லா பாருங்கள். 90s கிட்ஸுக்கு இந்த நல்ல மெமரிஸ் இருக்கும். ஓகே, வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க, தேசத்தந்தை. இந்தியாவில் தேசத்தந்தை அப்படின்னு சொன்னால் அகிம்சைவாதி யார்? மகாத்மா காந்தியடிகள் தான் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து மகாத்மான்னு எழுத இடம் இல்லை, ஸோ காந்தியடிகள்னு எழுதுவேன். பதில் என்ன? காந்தியடிகள். அகிம்சை மூலமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தவர். சரிங்க. அப்போ ஒன்று மேலேருந்து கீழே என்ன? கருமை நிற பசு. ஃபுல்லாக பிளாக்கிஷாக இருக்கக்கூடிய மாடை வந்து என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்காங்க. கருமை நிற மாடை வந்து காராம் பசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பதில் என்ன? காராம் பசு. ஓகேங்களா? காராம் பசுன்னா அந்த மாட்டோட உடல், நாக்கு, மடி எல்லாமே டோட்டலாக பிளாக்கிஷாக இருக்கும். நாட்டு மாடு வகையில் சேர்ந்தது, உயர்தர வகையில் உள்ளதுங்க. அதோட அந்த காரம்பசுடைய பால், நெய் அவ்வளோ ஃபேமஸ், மருத்துவ குணம் உள்ளது. 2 மேலேருந்து கீழே என்ன? செல்வம், மணி அப்படின்னு நினைக்காதீங்க. அவையா சொன்னாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க. அதாவது செல்வம் தேடுன்னு சொன்னாங்க. அந்த செல்வம் வந்து அறிவாகவும் இருக்கலாம், பணமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? 5 வலமிருந்து இடம் என்ன? நஞ்சு. நஞ்சுக்கு வந்து 2 ஆன்சர் கொடுக்கலாம். பாய்சன், வீல ஆரம்பிச்சு இம்ல முடிஞ்சிருக்கு. 2 ஆன்சர் கொடுக்கேன். விஷம் சொல்லலாம், விடம் சொல்லலாம். 2மே பாய்சன் தான். ஓகே. 10 இடமிருந்து வலம் என்ன? சூழ ஆரம்பிச்சு இம்மில் முடியுது. நலம். நலமறி ஆவா அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுவோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு. அதில் நலம் அப்படின்னா நல்லா இருக்கேன்னு அர்த்தம். சுகம், நல்லா இருக்கேன், சுகமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 11 மேலேருந்து கீழே என்ன? கேல ஆரம்பிச்சுக்கு. தேவைக்கு செலவு செய்யாதவன். தேவைக்கு கூட செலவு செய்யலைன்னா அவனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சரியான கருமி, கஞ்சன்னு சொல்லலாம். 4 எழுத்து. கஞ்சன், கருமி. ஸோ இந்த மாதிரி எதுனாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ 14 வலமிருந்து இடம் என்ன? இது ஒரு வாயு கிரகம். வாயுவாலேயே ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி கிரகம். சனி கிரகத்தில் பாதெல்லாம் கிடையாது, முழுக்க வாயுக்களால் ஆன கிரகம். ஓகே. அப்போ 8 இடமிருந்து வலம் என்ன? 7 ஆன்சருக்கு. மந்தியம், தந்திரம், டேஷ். மந்திரம், தந்திரம், யந்திரம். பதில் என்ன? யந்திரம். இது வந்து ஆன்மீகமோ இல்லை தாந்திரிக பூஜைக்கு செய்யக்கூடியது. மந்திரம் தெரியணும், தந்திரமாகவும் செய்ய தெரியணும், அதை அந்த ஷேப்பு கேட்ட வரையவும் தெரியணும். அதான் யந்திரம். ஓகே. 9 கீழேருந்து மேலே என்ன? இறைவனுடைய பாதம். இறைவனுடைய பாதத்தை வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்காங்க. திருவடி அப்படின்னு சொல்கிறாங்க. திருவடி அப்படின்னா இறைவனுடைய பாதம். அடிக்கு உதவாதவன் உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க, இல்லை இந்த திருவடியை சொல்லலாம். 4 இடமிருந்து வலம் என்ன? நண்டின் வசிப்பிடம். நண்டோட வசிப்பிடம். நண்டு எங்கே வசிக்கும் அப்படின்னா வேலை அனுப்பி வலை அப்படின்னு சொல்லலாம். இது சரியானா 3 மேலேருந்து கீழே களைன்னு வருது. பயிரின் ஊடே முளைக்கும் செடிகள், தேவையில்லாத செடிகள், அது என்னன்னு சொல்லுவோம்? களை. ஓகே. 6 இடமிருந்து வலம் என்ன? பசித்து டேஷ். பசித்து புசி. பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடு, பசி எடுக்க அளவுக்கு வேலை பாரு அப்படின்னு சொல்ல வார்த்தைகள். பசித்து புசித்தல் நம்மளுக்கு சீக்குங்கிற வார்த்தையே இல்லை, உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. பசித்து புசின்னு சொல்லியிருக்காங்க. 7 கிழந்து மேலே என்ன? கூந்தல். கூந்தல்னா முடி, சிகைன்னு சொல்லலாம். ஓகே. 6 மேலேருந்து கீழே என்ன? பூ இம்முன்னு ஆரம்பிக்கு இல்லைங்க. அப்போ 13 கீழேருந்து மேலே
மலராத பூ, பூக்காமலே இருக்கக்கூடிய பூ வந்து ஸ்டார்டிங் கண்டிஷனில் என்ன இருக்குன்னா மொட்டு இல்லைன்னா அ ட்ரு இம் டு. ஓகே, அப்போது 12 வளர்ந்து இடம் என்னன்னு பார்ப்போமா. முட்டையில் வளருவது, முட்டையில் என்ன வரும்? முட்டையில் கரு வளரும். ஓகே. 13 உருவம் இல்லாதது, உருவமே இல்லாமல் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா ஏழை அஞ்சுக்கு அருவம். ஓகேங்க. அப்போ 14 கீழேருந்து மேலே என்ன? டேஷ் 10 செய்யும். இது பழைய காலத்து பழமொழி. பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு வேறு டீட்டெயிலாக நான் எனக்கு சொல்ல தெரியலை. 16 இடம் வந்து வளம் என்ன? தெய்வத்துக்கு படையலுக்கு பயன்படுத்தும் அரிசி. தெய்வ படையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி என்னென்னா, அரிசியை 2 வகையாக பிரிக்கலாம். பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி. பச்சை அரிசினா நெல் அறுவடை பண்ணோன்னா அப்படியே இடிக்கிறது, அது கடவுளுக்கு கொடுக்கலாம். பச்சை அரிசி கொடுக்கறதுக்கு பச்சை அரிசி மட்டுமே. புழுங்கல் அரிசினா நம்ம நெல்லை அவிச்சு இடிக்கக்கூடிய அரிசி. ஓகே. 15 மேலேருந்து கீழே. நீர் தேங்கினால் டேஷ் படகும். நீர் தேங்கினால் என்ன படகும் அப்படின்னு கேட்காங்க. பாசி. பாசி படங்குன்னா வலிக்குதோ அந்த தண்ணிக்குள்ள, கவனம் வேணும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் போட்டேன். பழையடையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. கீழே பாருங்கள், இன்னொரு வார்த்தை இருக்குது. விடை 41ஆம் பக்கம். நான் 36 பக்கத்தில் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்காகனா, இன்னும் பாருங்கள், இன்னொரு கேள்வி இருக்குது, அதுக்கு இந்த புக்கில் சால்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நான் 41வது பக்கம் உங்களுக்காக போவேன். வீடியோ எடுக்கிறதுக்குன்னா கொஞ்சம் ஃபாண்ட் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காண்டி நான் என்லார்ஜ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கேன் உங்களுக்காக. ஸோ பதில்கள் இங்கே இருக்குது. காந்தியடிகள், வலை, புசி, யந்தியம், சுகம், பச்சரிசிலாம் இருக்குல்ல, இதில் விடம் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு விஷயம்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன். இங்கே 13க்கு வந்து அவருவம் கிடையாது, அருவம். ஓகேங்களா? அவங்களோட எடிட்டர் மிஸ்டேக் இது. ஓகேங்களா? மற்ற எல்லாமே சரியாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோவில் கொண்டு வந்த கேள்விகள், கண்டுபிடி கண்டுபிடி. இங்கே 10 வார்த்தை கொடுத்துருக்காங்க. 2லேயும் ஒவ்வொரு வேர்டு தான் வரணும். அதாவது நான் ஒரு வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அதே மாதிரி மீதியை கண்டுபிடிங்க. இங்கே இங்கே எந்த லெட்டர் யூஸ் பண்ணிங்களோ அதே லெட்டர் தான் இங்கே வரணும். ஸோ நான் இங்கே பாருங்கள், அன்னதானம், இந்த இடத்துக்கு நான் அன்னதானம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த புக்கில் இதுக்கு ஆன்சர் கிடையாதுங்க. பதில்கள் இங்கே அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. நான் இதுக்கு உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அன்னதானம் ஓகே, கரெக்டாக இருக்கும். 2வது கேள்விக்கு பரப்பளவு, பக்கு ட்ரா இப் டேஷ் அளவு. ஓகே, இது வாகனங்கள்னு நீங்கள் சொல்ல முடியாது, வாகனங்கள் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு 5 சால்வ் பண்ணுறேன், மீதி 5 நீங்கள் தான் சால்வ் பண்ண போவீங்க. சுயம் இம்மு. ஓகே. மணமக்கள், இந்த சம்மில் ஈஸியான சம்மெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு கஷ்டமான கொடுப்பாங்கள்ல, அதேமாதிரி தான் நானும் உங்களுக்கு கொடுக்கேன். ட மன. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நான் நாளைய தினமலர் வீடியோவில் உங்களுக்காக கொடுக்கேன் இந்த வீடியோ ஆன்சர்ஸ். ரெட்டை ஜடையாக இருக்கலாம், மாமன் மகளாக இருக்கலாம். ஸோ இதனுடைய ஆன்சர்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த இடத்துல என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே இந்த லெட்டரில் இங்கே எழுத வார்த்தை மட்டுமே இங்கே வரணும். அதாவது மணமகள் இங்கே யூஸ் பண்ணுறீங்க, அதே மாவை தான் இங்கே யூஸ் பண்ணணும். கேட பக்கத்தில் என்ன வார்த்தை இருக்கீங்களோ அதே வார்த்தை தான் இங்கே வரணும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர்ஸை என்னோடய கமெண்ட்டில் எதிர்பார்க்கேன். நான் அது தப்பாக மென்ஷன் பண்ணி இதில் சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் கொடுங்க, நான் திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.